ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டிஷ்வாஷர் வாங்கும்போது அந்த டெமோ காட்ட வர்றவங்க அந்த டிஷ்வாஷருக்கு மேலே கவரு, கீழே வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை வாங்கிக்கோங்க, நாங்கள் சேல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர் போடும்போது அதை நம்ம அடிக்கடி எடுத்து நம்ம துவைச்சி க்ளீன் பண்ணி வைக்க மாட்டோம். அது ஒரு பெரிய வேலையாகவே ஆகிடுது. அதனால் அந்த கவர் ப்ரிஃபர் பண்ணல. நீங்கள் ரொம்ப சுத்தக்காரங்களா இருந்தாங்க டெய்லி கூட அந்த டிஷ்வாஷரை துணி வச்சு துடைச்சிக்கலாம். 2 நிமிஷத்தில் துடைச்சிக்கலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அது கொஞ்சம் என்ன மாதிரி சோம்பேறி இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை துணியை சோக் பண்ணி துடைச்சிக்கலாம். அதனால் இந்த கவர் வாங்குறதுங்கிறது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. அது கவர் இருந்தால் நம்ம அடிக்கடி துடைக்க மாட்டோம். அதை எடுத்து துவைக்கணும், திருப்பி அதுக்கு நம்ம முடியணும். இதுன்னா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் அது ப்ரிஃபர் பண்ணல. அதோடு இல்லாமல் இந்த ஸ்டாண்டு கூட சொன்னிங்கன்னா, அந்த கீழே நம்ம ஃப்ளோர் பேலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தது, இல்லை ஃப்ளோர் வழுக்கிற மாதிரி இருந்தால் அந்த மிஷின் கூட இன்கேஸ் வாஷிங் மிஷின் மாதிரி ஷேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன இதில் கீழே ஸ்டாண்ட் இல்லாட்டி நம்ம அடியில் பெருக்கி துடைக்க முடியாது. அது ஒன்று தான். மற்றபடி ஸ்டாண்ட் இருக்கிறனால பெரிய யூஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் நான் இந்த வாஷிங் மிஷினில் கூட ஸ்டாண்ட் இருந்து எடுத்துட்டேன். ஏன்னா அது துருப்பு இந்த இரும்பில் கொடுக்குறாங்களே ஸ்டாண்டு, அது நம்ம வீடு கழுவுறோம் ஏதாவது பண்ணுறோம், அது துருப்பு பிடிச்சி அந்த இடமெல்லாம் வீணாக போயிடுது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போகிறதா என்னன்னு தெரில. நான் வாங்கினப்போ ஸ்டாண்டெல்லாம் இரும்பில் தான் கொடுத்தாங்க. அது வெயிட்டு தாங்கணுங்கிறதுக்காக. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பட்டால் அதில் துரு பிடிச்சி அந்த ஃப்ளோரெல்லாம் வீணாக போயிடுது. என்ன இப்போ நவுத்தி துடைக்காட்டி என்ன இப்போ அப்படி துடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு 2, 3 பேர் சேர்ந்து கொஞ்சம் நவுத்தி வச்சு கூட பெருக்கி துடைச்சிக்கலாம். அதனால் இது ஸ்டாண்டு அந்த கவரெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுனால துடைக்கிறது இப்போ கவர்னால் திருப்பி சும்மா நம்ம எடுத்து அது கழுவுறதுங்கிறது பெரிய வேலையாக இருக்குது. அதோட சும்மா துணி வச்சு தானே துடைச்சிட்டு போகலாம். அதேமாதிரி ஸ்டாண்டுங்கிறது துரு பிடிக்குது. அது துருவெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா துருவெல்லாம் உளுத்து கொட்டும் தண்ணி போட்டுச்சுன்னா அதில். அதனால் எனக்கு அது ப்ரிஃபர் பண்ணுறதில்ல நான் ரெண்டுத்தையுமே. அது என்னோடய சின்ன டிப்ஸ் தான். முடிஞ்சால் உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.